டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நீதிபதிகள் பகவத்கீதை, மனுஸ்மிருதி இவற்றையெல்லாம் மேற்கோள் காட்டி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமா இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மதுரை கிளையாக இருந்தாலும் சரி, சர்ச்சைக்குரிய வகையில் நீதிபதி ஜெயச்சந்திரன், ஸ்ரீமதி போன்றவர்கள் தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த தீர்ப்புகள் ஏன் வருகிறது, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத தொடர்ச்சியா பேசிட்டு வர்றோம். இப்ப 2-3 நீதிபதிகள் இருக்கும் பொழுதே இப்படி சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் வர சூழலில் புதிதாக 24 நீதிபதிகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நியமனம் செய்வதற்காக கொலீஜியத்தால் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறாங்க. யார் இந்த 24 பேர்? இந்த 24 பேரினுடைய பின்னணி என்ன? நீதிபதிகள் நியமனம் அப்படின்றது எப்படி நடக்குது? கொலீஜியம் முறை அப்படின்னா என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக மூத்த வழக்கறிஞரும் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருமான தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், ஏற்கனவே கடந்த பேட்டியில் நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த நீதிபதிகள் நியமனம் அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்குது. குறிப்பா அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக சனாதனத்திற்கு ஆதரவான தீர்ப்புகள் வருவதற்கெல்லாம் இது ஒரு அடிப்படையான காரணமா இருக்குன்னு சொன்னீங்க. நீதிபதிகள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க? ஒரு விஏஓ கூட பரீட்சை எழுதி தான் வர்றாரு. உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற, அது மட்டும் இல்லாம மாவட்ட நீதிபதிகள் இந்த தேர்வு எப்படி நடக்குது? நீதித்துறை நடுவருக்கு முதல்ல ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் நடக்கும். ஓகே. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் நடக்கும். ஓகே, ஐஏஎஸ் மாதிரி. ஆமா, அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கவங்களாம் இன்டர்வியூ பண்ணி அதுக்கு பிறகு எல்லாம் உளவுத்துறை வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சு தான் அவங்க நியமிக்கப்படுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கும் அதே போல் எக்ஸாம் நடத்தி வருவாங்க, சீனியாரிட்டியில் வருவாங்க. இதுதான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வரைய தான் தேர்வு முறை அப்படின்றது இருக்கு. ஓகே, எக்ஸாம் எழுதி வர்றோம். ஆமா, வர்றது எக்ஸாம், இன்டர்வியூ இதெல்லாம் தாண்டி அதுல இடஒதுக்கீடு இருக்கா? அதுல இடஒதுக்கீடு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு இருக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு. அதனால ஓரளவு எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க வருவதற்கான எல்லா வாய்ப்பும் அதுல இருக்கு. ஆனால் உயர்நீதிமன்றத்தை பொறுத்து, உச்ச நீதிமன்றத்தை பொறுத்து இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கிடையாது. ஆனால் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு நிலை ஜுடிஷியரிலே போய் டிஸ்கஷன் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, பாராளுமன்றத்தை சொல்லுவாங்க, எல்லா கம்யூனிட்டிக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், எல்லா ஹைகோர்ட்டுக்கும் கொடுக்கணும், எல்லா ரீஜனுக்கு கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும், மைனாரிட்டிஸ் கொடுக்கணும், ஓபிசி எஸ்சி எஸ்டி கொடுக்கணும் அப்படின்றது அது ஒரு கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். அதை இங்கே ரிசர்வேஷன் இல்லாதனால முன்ன பின்ன கடைப்பிடிக்கணுன்றது தான் இதுவரை செஞ்சுக்கிட்டு இருந்த நடைமுறை. ஆனால் அந்த 2014 மோடி ஆட்சி வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அந்த எந்த 11 ஆண்டுகளாக அந்த எந்த நடைமுறையும் கடைபிடிக்காமல் முழுக்க அப்பர் கேஸ்ட். இப்போ 100 பேர் எடுக்கிறாங்கன்னா 80 பேர் அப்பர் கேஸ்ட்டு. அதே போல் ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஆதரவாளர்கள், இவங்க தான் மெயினாக ஜுடிஷியரி முழுக்க உயர்நீதிமன்றங்களும் சரி, உச்ச நீதிமன்றங்களும் சரி நியமிக்கப்படுறாங்க. எப்படி தேர்தல் ஆணையத்தை, சிபிஐயை, இடி எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்களோ அதே போல் நீதித்துறையை அவங்க கண்ட்ரோலில் வைக்கணும் என்பதற்காக இந்த நியமனங்களில் முழுக்க தலையிட்டு பண்ணுறாங்க. 2014 மோடி கவர்மெண்ட் வந்த உடனே கொண்டு வந்த சட்டம் என்ஜேஏசி ஆக்ட். நீதிபதிகள் நியமனத்தில் இப்போ இருக்க கொலிஜிய முறையை பின்பற்றக்கூடாது. பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க தான் பிரதமர், அதே போல் உள்துறை அமைச்சர் அப்படின்னு ஒரு செட்டப் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த குழு தான் பரிந்துரை செய்யும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள முறையை மாற்றிட்டு பரிந்துரை செய்கிறதே பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. தேர்தல் ஆணையர் நியமனம் மாதிரி, தேர்தல் ஆணையர் நியமனம் மாதிரி நீதிபதிகள் நியமிக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. முதல் சட்டம் தான். அந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. அப்போ அருண் ஜேட்லி சொன்னார், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி விமர்சனம் பண்ணுற போது டைரனி ஆஃப் அன்எலெக்டட் அப்படின்னு சொன்னார். தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம்தான் இந்த தீர்ப்பு அப்படின்னு பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் கொலிஜியம் முறை தான் இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா, கொலிஜியம் என்ன ரெக்கவுண்ட் பண்ணாலும் இறுதியாக இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி இந்த கொலிஜியம் முறையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இறுதியாக ஒருவரை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் தான் உத்தரவு போடுவார். ஓகே. அப்போ கொலிஜியம்ன்றது பரிந்துரை செய்யக்கூடியது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸு, செகண்ட் ஜட்ஜ் கேஸு, தேர்ட் ஜட்ஜ் கேஸு இப்படிலாம் நிறைய கொலிஜியம் தொடர்பாக இருக்குது. அதில் எல்லாம் அல்டிமேட் அத்தாரிட்டின்னா
உச்சநீதிமன்றம் கடைசியாக பரிந்துரை பண்ணுறதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்கறணுன்றதான். ஓகே. அதை நிராகரிக்கலாம் முடியாது. திருப்பி வேணா ரீகன்சிடர் பண்ண சொல்லலாம், மறுபடியும் இவங்க அனுப்புனா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதையும் இந்த மோடி அரசாங்கம் கடைபிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் விமர்சனம் பண்ணுறாங்க, அப்படி நீதித்துறையை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன், பழைய ஆர்எஸ்எஸ், அவர் இப்போ திரும்ப ஆர்எஸ்எஸ் தான் இருக்கார், அவர் உட்பட பலரும் பேசுகிறாங்கல்ல. ஆனால் மோடி அரசாங்கம் நீதித்துறையின் பரிந்துரைகளை, உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரைகளை இதுவரை சரியாக நிறைவேற்றியிருக்கா அப்படின்னா இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் சிஜேயாக இருந்த திரு சஞ்சய் கிஷன் கவுல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். அவர் முன்னாடி ஒரு வழக்கே வந்துச்சு. அவரும் திரும்ப திரும்ப கேட்டார், சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்துலேருந்து அனுப்புனதை நீங்கள் ஏன் அப்பாயின்ட் பண்ணலை அப்படின்னு. அது கடைசி வரை அவங்க பதிலே கொடுக்கலாம். அந்த வழக்கு இன்ன வரை நிலுவையில் தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஜான் சத்யன் ஒரு சீனியர் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிரிமினல் சைடு நல்ல ஆழ்ந்த சட்ட அறிவு புலமை கொண்டவர், ஒரு நீதிபதியாவதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர். அவரை 2021 இங்கே கொலிஜியம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் 2022 ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சுட்டாங்க. என்ன காரணம்னு உச்சநீதிமன்றம் கேட்டபோது அவர் மோடியை விமர்சனம் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு 2வது தடவை விமர்சனம் பண்ணுவது ஒரு அரசியல் சட்ட உரிமை, அதனால் ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணுறதை நாங்கள் மறுபடியும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 2வது முறை ரெக்கமெண்ட் பண்ணுற போது அந்த லிஸ்ட்டு நீதிபதிகள் திரு விக்டோரியா கௌரி, கே ராமகிருஷ்ணன், இப்படி ஒரு லிஸ்ட் அப்போ போச்சு. இப்போ நீதிபதி ஜான் சத்யன் அவர்களை நியமித்து விட்டு தான் நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களை நியமிக்கணும் அப்படின்னே ஸ்பெசிஃபிக்காக ரெசல்யூஷன் போட்டு அனுப்புனாங்க. நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் பாஜக மகளிர் அணியில் இருந்தாங்க, இஸ்லாமியருக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசினாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நீதிபதியாவுக்கு முன்பு தொடரப்பட்டது. காலையில் அட்மிஷன் வர்றதுக்கு முன்னாடி இங்கே பதவி ஏற்பு முடிச்சிட்டாங்க. சந்திரசூட் அவர்கிட்ட தான் வந்து. ஆமாம். இப்போ அந்த இவங்களுக்கு நீதிபதி திருமதி விக்டோரியா கௌரி அவர்களுக்கு பரிந்துரை போகிற போது ஜான் சத்யனை நியமிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் 2வது முறையாக பரிந்துரை பண்ணாங்க. இவரை நியமிச்சுட்டு தான் அவங்க நியமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் மோடி அரசாங்கம் அதை எதுவுமே மதிக்கல, தூக்கி குப்பையில் போட்டாங்க. 2023 இப்போ எந்த வருஷம் 2026 வந்துட்டோம். அவர் வேணான்ற முடிவுக்கே அவர் வந்துட்டார், அந்த மூத்த வழக்கறிஞர். இப்படிதான் உச்ச நீதிமன்றத்தை மோடி அரசாங்கம் நடத்துகிறது. இது ஜஸ்டிஸ் கண்ணன் கேள்வி கேட்கல. இன்னைக்கு நீதிபதி ஜிஆர் சாமிநாதனுக்கு ஆதரவாக பலரும் நீதித்துறை எப்படி திமுக அச்சுறுத்துது அப்படியெல்லாம் கேட்குறாங்கல்ல, இம்பீச்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு. அவர்கள் யார் இதை கேள்வி எழுப்பியிருக்காங்களான்னா ஒருத்தர் கேள்வி எழுப்பல. அப்போ செலக்டிவாக தான் பேசுகிறாங்கன்றதான். இப்போ அடிப்படை பிரச்சனை மோடி அரசாங்கம் வந்ததிலிருந்து குறிப்பாக மேல் சாதியை சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக பிராமின்ஸு, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள், இவங்களைத்தான் நியமிக்கிறாங்க அப்படின்றதா இதில் பிரச்சனைக்குரிய விஷயம். ஓகே, ஹைகோர்ட்டும் பரிந்துரை செய்யணும்னு சொல்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டும் பரிந்துரைன்றீங்க. இப்போ கொலிஜியம்னா என்ன, எத்தனை பேர் இருப்பாங்க, அது என்ன ப்ராசஸ், அது என்ன மெத்தடு? அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் எல்லா உயர்நீதிமன்றத்திலையும் தலைமை நீதிபதி, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 சீனியர் ஜட்ஜஸ், இவங்க 3 பேர் சேர்ந்தா கொலிஜியம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய 2 சீனியர் ஜட்ஜஸ் சேர்ந்தா உச்சநீதிமன்ற கொலிஜியம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரை செய்வதற்கு. ஓகே, இன்னொரு கொலிஜியம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், 5 பேர் சேர்ந்தா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பரிந்துரை செய்யறது. இப்போ இதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, இவங்களை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு. கான்ஸ்டியூஷனில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன், அடிப்படை தகுதி 10 வருடம் வழக்கறிஞராக இருக்கணும். இப்போ நான்லாம் 20 வருடத்துக்கு மேலே இருந்துட்டேன். நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜுக்கு எலிஜிபிள், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு எலிஜிபிள் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அடிப்படையில் 10 வருஷம் இருந்தால் போதும்னு ஒரு பேசிக் தகுதி வச்சுருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாகவோ உச்சநீதிமன்ற நீதிபதியாக வருவதற்கான எந்த சட்டப்படியான தகுதிகளும் குவாலிஃபிகேஷன்ஸ் இதுவரை ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. இது அவங்க வசதிக்காக அப்படியே வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்கு எவ்வளவு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ஓஏ வேலைக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு கிளர்க்குக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க.
ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் நீதிபதிகள் தேர்வு அப்படின்னா அதற்கு எந்த முறையும் கிடையாதுன்றதா அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். இப்போ இங்கே இருக்க 3 ஜட்ஜுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கணும், ஒரு வழக்கறிஞரை தெரிஞ்சிருக்கணும். அதில் ஏற்கனவே பல முறை அதில் விமர்சனம் கூட வந்திருக்கு. யார் கொலிஜியத்தில் இருக்காங்களோ அவங்க ஒரு சர்வீஸ் ஜட்ஜாக இருப்பாங்க, அல்லது கிரிமினல் சைட் ஜட்ஜாக இருப்பாங்க, அந்த போர்ட்ஃபோலியோலே பெரும்பாலும் இருப்பாங்க, இல்லை சிவிலில் இருப்பாங்க. அவங்க கோர்ட்டு ரெகுலராக போகிறவங்க தான் அவங்களுக்கு தெரியும். 75 இடம் இருக்குது, இதில் ஒரு 65 இடம் இருக்கிறாங்கன்னா நீதிபதிகள் இருக்கிறாங்கன்னா பெரும்பாலும் ஒரு சில கோர்ட்டுக்கே ஒரு சிலர் போவாங்க, சிலர் டாக்ஸ் சைடு மட்டும் போவாங்க, சிலர் சிவிலுக்கு மட்டும் போவாங்க, சிலர் கிரிமினலுக்கு மட்டும் போவாங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ அவங்கள தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்கள மட்டும் அவங்க அட்வொகேட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த 3 பேர் யாரை நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு யாரை தெரியுமோ, அவங்களுக்கு என்ன பரிந்துரை வருதோ அதுலேருந்து அவங்க ஒரு பரிந்துரை பண்ணுறாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள 3 ஜட்ஜஸ் அதை பரிசீலித்து அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கிடையே உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் 2 இடத்துல வாங்குவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒப்பீனியன் வாங்குவாங்க. இதெல்லாம் வாங்கி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி ஒன்றிய அரசு நியமனம் பண்ணுறாங்க. இதான் முறை. இப்போ ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு தேர்வு முறையும் கிடையாது, 2-3 டயர் பரிசீலனை அப்படிலாம் ஒன்றும் அவங்கள எபிலிட்டியை பரிசோதனை பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் இடஒதுக்கீடும் கிடையாது, வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. நீதிபதிகள் நியமனத்தில் எந்த வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள், இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, அவருக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருக்க 3 பேர்னா இப்போ ஏதாவது ஒரு பேசிஸ் வேணும்ல. இப்போ இவரை நான் வந்து நீதிபதி ஆக்குறேன் அப்படின்னா ஏதோ ஒன்று வேணும்ல. வெறும் 10 வருஷம் அப்படின்னா 10 வருஷம் கேட்டகரியில் எல்லாருமே ஏகப்பட்ட பேர், 10,000 பேர் இருப்பாங்க. ஆமாம், அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஏதாவது ஒன்று வேணும், ஏதாவது ஒன்று வேணும், ஒரு மெக்கானிசம் வேணும், ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். இதை மற்ற எல்லா அப்பாயின்மெண்ட்லையும் ஜுடிஷியரி சொல்லுது. ஆனால் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ல இந்த எதுவுமே கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த மெத்தட் தான் பின்பற்றுறாங்க. ஆரம்பத்துல வந்து ஒன்றிய அரசாங்க நியமன முறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது தலைமை நீதிபதியோட கன்சல்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன அது மாறுச்சுன்னா நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமா தலைமை நீதிபதியிட்ட கன்சர்ன் வாங்கணும்னு மாறுச்சு. அதற்கப்புறம் கொலிஜியம் சிஸ்டம் தீர்ப்புகளின் வழியா உருவாக்கப்பட்டது. இப்படிதான் அது வருது. இப்போ கொலிஜியம் சிஸ்டத்துல இந்த குறைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றது தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அதை சரி செய்வதற்கான எந்த முயற்சியும் யாருமே எடுக்கலை. ஏன்னா இது ஒன்றிய அரசாங்கத்துக்கு இது வசதி, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு இது வசதி அப்படின்றதுனால அதை வச்சுக்கிறாங்க. 2வது ரிசர்வேஷன் கிடையாது. இப்போ இதை அவங்க வசதிக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ யாரை வேணாலும் அனுப்பலாம். இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு நம்ம வருவோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டீங்க, 24 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. ஆமாம். இப்போ 24 பேர் ரெக்கமெண்டேஷன்றது ஒரு மேஜர் ரெக்கமெண்டேஷன், சரிங்களா? இவங்க கிட்டத்தட்ட இப்போ அனுப்பக்கூடியவங்க உச்சநீதிமன்றம் வரை போவாங்க. 2040 வரை நீதி பரிபாலனம் பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இப்போ நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் இப்போ ரெக்கமெண்ட் ஆகி போகிறவங்ககிட்ட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த 24 பேரில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் 9 பேர் போக மீத 15 பேர் நியமனம் அட்வொகேட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ 3 பேர் நியமனம் பண்ணால் ஒரு ஆள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, 2 பேர் வழக்கறிஞர்லேருந்து எடுப்பாங்க. இதுதான் ப்ரொபோசல். இப்போ அந்த வழக்கறிஞர்லேருந்து எடுக்கப்பட்ட 15 பேர், இன்றைக்கி 15 பேர் சொல்கிறாங்க. அந்த 15 பேரில் 15 பேர் யார், அவங்க பின்னணி என்ன, எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டாங்க, இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. 15 பேருக்கு தேர்வு செய்கிற முறை, கொலிஜியம் எப்போ கூடிச்சு, என்ன பண்ணாங்க, இதெல்லாம் அங்கங்கே கிசுகிசு செய்தியாக தான் எல்லாருக்கும் செய்தி வரும். ஆனால் கிசுகிசு செய்தி அங்கங்கே பரவி ஒரு லிஸ்ட் வந்துருச்சு. இப்போ வந்த லிஸ்ட்ல இருந்தால் நம்ம பேச போகிறோம். இது அஃபீஷியலாக வந்து இதுவரை அறிவிச்சிருக்காங்களான்னா ஒன்றுமே கிடையாது. இடையில நீதிபதி சஞ்சீவி கண்ணா உச்சநீதிமன்றம் இதுக்கு முன்னாடி தெரியுமா? இப்போ கொலிஜியம் இத்தனை பேர் பரிந்துரை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒருபோதும் தெரியாது. அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு தான் தெரியும். எதுவுமே தெரியாது. எப்போ கூடுறாங்கன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, இது எதுவுமே தெரியாது. ஆனால் கோர்ட்டுக்குள்ள அங்கங்க இவங்க பேர் இருக்கு, இவங்க பேர் இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு கிசுகிசுவா சினிமா கிசுகிசு மாதிரி செய்திகள் வந்து பரவும். ஆனால் ஓரளவு விஷயம் தெரிஞ்சு போயிடும், யாருன்றது தெரிஞ்சிடும். அது அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுற போது தான் தெரியும். உச்சநீதிமன்றத்துக்கு அதான் ஏற்கனவே தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருக்கிற போது இந்த கொலிஜியம் ரெசல்யூஷன் எல்லாத்தையும் வெப்சைட்டில் போட்டு ஒரு வெளிப்படைத்தன்மை குறைஞ்சபட்சம் அதனால் வெப்சைட்டில் போடுவோம் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் வந்த தலைமை நீதிபதிகள் அதை கூட செய்யலை.
காரணமும் சொல்ல, டிரான்ஸ்ஃபர் காரணமும் சொல்ல. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 24 பேர் அனுப்பியிருக்கதா எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இதில் வழக்கறிஞர் 15 பேர்னு சொல்கிறதுல ஒரு லிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்லேருந்து நம்ம பரிசீலனை பண்ணுவோம். இவங்க தேர்வு முறை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒன்று, மதுரையில் கோவிந்தராஜன் ஒரு வழக்கறிஞர். அவர் இந்திய அரசோட, பிஜேபி மோடி அரசோட டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு. அவர் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர். ஓகே, சரிங்களா? ஒன்று. அவர் ஆர்எஸ்எஸோட வழக்கறிஞர் பிரிவான ஏபிவிஎஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு அங்கே பேசியிருக்கிறது, அங்கே உள்ள படங்களுக்கு மரியாதை செஞ்சது, இதெல்லாம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் நடந்த கூட்டத்தில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண படங்களே வெளியில் வந்துச்சு. இப்போ இதான் அவரோட பின்னணி. ஓகே. இப்போ அவர் ஏற்கனவே அதை முயற்சி பண்ணுறாருன்ற செய்தி வந்து நிறைய பெட்டிஷன்லாம் எல்லாரும் அனுப்பியிருக்கிறாங்க, பல்வேறு பெட்டிஷன் அனுப்பியிருக்கிறாங்க. அவர் நீதிபதி பதவிக்கு பொருத்தமான நபர் அல்ல அப்படின்றது பலரோட கருத்தாக இருக்குது. அவர் பர்சனலாகவே நிறைய, அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. ஆனால் அவர் பேர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள கொலிஜியத்தில் ரெக்கமெண்ட் ஆச்சு. அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒன்றிய அரசாங்கம் அதை திருப்பி அனுப்ப சொல்லி திரும்பவும் அவர் பேர் ரிட்டர்ன் ஆகி வந்துடுச்சு. ரிட்டர்ன் ஆகி ஒன்றிய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றிய சட்டத்துறை அன்ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிஸுக்கு, குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிகளாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அதை திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ திரும்ப இப்போ ஒரு லிஸ்ட்டு போகுது, அதில் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல. இப்போ அந்த முதல் ஆள் நான் சொன்னேன்ல 15 பேரில் முதல் ஆள் அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசின் நேரடி பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் எப்படி இருப்பார்? அவங்க வக்கீலுக்கு தானே பொறுப்பே கொடுப்பாங்க. ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது, கருணாநிதி என்ற வழக்கறிஞர். ஓகே. கருணாநிதி அவர் திராவிட கழகத்தில் ஒரு காலத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் பாஜகவுக்கு போய் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். ஓகே. அவர் ஆர்எஸ்எஸ்ன்றது ஒட்டுமொத்த உயர்நீதிமன்றத்துக்கும் தெரியும். தெரியும். சமீபத்தில் போன வருஷம் பிப்ரவரி 4ஆம் தேதி பிஜேபி இந்து முன்னணியிலிருந்து ஒரு போராட்டத்துக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. குன்றங்காப்பம் குமணன்காப்பம் 141 போட்டெல்லாம் பிரச்சனையாச்சு. நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி கச்சிராஜா கூட அயோத்தியா மாத்துவோன்னு பேசினாங்க. அந்த வழக்கில் சங் பரிவாருக்காக ஆஜராகி நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்ததில் 2 வழக்கறிஞர்கள், ஒருத்தர் மூத்த வழக்கறிஞர் அனந்த பத்மநாபன், இன்னொருவர் கருணாநிதி. ஓகேங்களா? அவர் லா கமிஷன் மெம்பராகவும் இருக்கார். ரொம்ப கால நீதிபதி இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ இந்த லிஸ்ட்டில் பரிந்துரைப்பட்டிருக்கிறார். இப்போ பிஜேபியை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த 2வது நபர், ஒன்றிய அரசோட சட்ட கமிஷன் மெம்பர் 2 பேர். 3வது திலீப் குமார் என்ற வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நிறைய கேஸெல்லாம் நடத்துவார், அதிலெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்லல, ரொம்ப யங் கூட. அதே சமயம் ஒன்றிய அரசோட ஸ்டாண்டிங் கவுன்சில் இருக்கு. ஆமாம், ஸ்டாண்டிங் கவுன்சில்னா நம்ம வருமான வரித்துறை, இப்படி பல்வேறு துறைகளுக்கு ஒன்றிய அரசோட வழக்கறிஞர் அவர். இப்போ 3வது ஒன்று, அவர் ஆர்எஸ்எஸோட வழக்கறிஞர் பிரிவான ஏபிவிஎஸ் நடத்துகின்ற பல்வேறு கூட்டங்களில் அவர் போய் பங்கேற்கிறார். அதான் இப்போ பேசிக் தகுதி. நீங்கள் ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் அமைப்பில் போய் தங்க இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது தான். அவர் அதில் பங்கேற்கக்கூடியவர் தான். 4வது ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாங்க, அப்பாதுரை என்று ஒரு வழக்கறிஞர். அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 5வதாக வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி அவர்களே சொல்கிறார்கள். அவங்களே நம்ம பேட்டியில சொல்லியிருக்கோம், திருப்பரங்குன்ற மலையில தர்கா இருக்கிறது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி போல அப்படின்னு அவங்க ஜிஆர் சுவாமிநாதன் பாராட்டினாரு, பேசினாங்க. அவங்க பிராமின். சரிங்களா? இது மாதிரி ஆர்எஸ்எஸோட வழக்கறிஞர் பிரிவில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஏராளமான வழக்கறிஞர் சங்க தலைவராகவும் இருந்தாங்க. ஏராளமான வழக்கறிஞர்களை கூட்டு போய் பங்கேற்க வைக்கிறது தொடர்ந்து அவங்க அந்த வேலையை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் 5 பேர் சொல்கிறாங்க. இந்த 5 பேரில் 2 பேர் பிராமின், எல்லாருமே 4 பேர், 5 பேரில் 4 பேர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளோடு நேரடி தொடர்புடையவர்கள், அந்த ஐடியாலஜி ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க. மதுரை கோர்ட் முடிஞ்சு போச்சா? ஏற்கனவே அங்க நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிறாரு. ஜெயச்சந்திரன் அவர் ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவர், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸ்ரீமதி அவர்கள் அவங்க இந்த பின்னணியில் தான். அவங்க விக்டோரியா கௌரி, அவங்க கணவர் வந்து
ஜஸ்டிஸ் ஸ்ரீமதியோட கணவர் குருமூர்த்தியோட அமைப்பில் பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஓ சுதேசி ஜாக்ரான் மஞ்சில் பொதுச் செயலாளர் நீதிபதி ஸ்ரீமதி அவர்களின் கணவர் தான். அவங்களும் அந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியில் தான். ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர் மாணவ பருவத்திலே ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் தொடர்பில் உள்ள ஜட்ஜு தான். எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான், அதில் ஒன்றும் இல்லை. ஜஸ்டிஸ் விக்டோரியா கபரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க மகளிர் அணியில் இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இத்தனை பேர் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது, இன்னும் தெரியாமே இருக்கிறாங்க. சரிங்களா? நேரடி பின்புலம் தெரிந்தவர்கள். அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ மதுரையில் 5 பேர் 4 பேர் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்கள் இது வந்தால், மதுரைக்கு வந்தால் பெரும்பாலும் மதுரையிலே தான் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. என்ன ஆகும் மதுரை நீங்கள் பார்த்துக்கோங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்ன ஆகும்? இது மதுரை லிஸ்ட். மெட்ராஸ் லிஸ்ட்டுக்கு வருவோம். அதாவது இந்த ஃபோம் ஷாப்பிங்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அதாவது இந்த ஜட்ஜு இவர்கிட்ட போட்டா தீர்ப்பு வாங்கிடலான்னு அப்படி ஷாப்பிங் சொல்றோம். ஆமா அப்படின்னு. இப்ப இது 10 பேர்கிட்ட நீ எங்க போட்டாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதைன்றதான், ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? அடுத்து மெட்ராஸ் லிஸ்ட்டுக்கு வருவோம். மனோகரன் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் யாருன்னா ஏடிஎம்கே பீரியட்ல கவர்மெண்ட் அட்வொகேட்டாக இருந்தவர். ஏடிஎம்கே பீரியட்ல முத்துக்குமாரசாமின்னு ஒரு அட்வொகேட் ஜெனரல் இருந்தார். அவரோட பையன். அவரும் இது மாதிரியான அரசியல் பின்னணி கொண்டவர். ஏடிஎம்கே. 2வது முத்துக்குமார்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னா அவரும் ஏடிஎம்கேல அரசு வழக்கறிஞராக இருந்தவர். சதாசிவம் உச்சநீதிமன்ற தலைமை நீதியாக இருந்தார்ல, சதாசிவம் அமித்ஷா கொலை வழக்கை ரத்து பண்ணவர். இப்போ ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் பாலமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு பல பத்திரிகையில எழுதியிருக்கிறாங்க. கவர்னர் ஆனாரு, கேரளா கவர்னரா இருந்தாரு. எடப்பாடியில செய்திகளை போய் அமித்ஷா சொல்றது, அமித்ஷா செய்தியில எடப்பாடி சொல்றது, கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்படி ஒரு பின்னணியில் உள்ள ஒரு நபர். அவரோட தங்கச்சி பையன்தான் இந்த முத்துக்குமார். அதுவும் பிஜேபி ஏடிஎம்கே பின்னணியில ஒருத்தர் நபர். ரமேஷ்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட புகழ்பெற்ற இடியோட ஸ்டாண்டிங் கவுன்சில். அவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இடியோட ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் ரவிக்குமார்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பிராமின் கம்யூனிட்டி. இப்போ அந்த இதில் ஏற்கனவே 2 பேர் மதுரையிலே இருக்கிறாங்க. இப்போ இவரும் ரவிக்குமார் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எட்வின் பிரபாகர். அவர் திமுக அரசுல இப்போ அரசு வழக்கறிஞராக இருக்காரு. அவர் யாருன்னா ஏற்கனவே ஜஸ்டிஸ் அசோக்குமார்னு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். அவரோட பையன் அவரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவரை என்ன கேட்டகரியில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு குழப்பம். நீங்கள் பேரை பார்த்தா அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர் ஷெட்யூல் கேஸ்டில் இருந்தால் அவரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவே கிறிஸ்டினா ஷெட்யூல் காஸ்டான வழக்கு வந்தபோது ஷெட்யூல் காஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் கிறிஸ்டினா இருக்காரா ஷெட்யூல் காஸ்டாக இருக்காரான்னு தெரியல. ஆனால் அவங்க அப்பா ஷெட்யூல் காஸ்ட் தான் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அதனால ஷெட்யூல் காஸ்ட்ல அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல் முருகன் அவரை ரெக்கமெண்ட் பண்ணதா ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையா என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஐயப்பராஜ்னு சொல்லி சமீபத்தில் நம்ம ஒரு போட்டோலாம் பார்த்தோம். நயினா நாயகனோட விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவர் யாருன்னா பழைய ஏடிஎம்கே மினிஸ்டர் செந்தில் பாண்டியனோட பையன். அவர் நயினா நாயகனோட உட்காந்து சாப்பிட்றத நம்ம பார்த்தோம். அப்போ அவருக்கான பின்னணி என்ன? ஏடிஎம்கே பிஜேபி தான் அவருக்கான பின்னணி. அடுத்து கார்த்திகேயன் ஒரு வழக்கறிஞர். அவர் ஹெச்ஆர்என்சி கவுன்சில்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சங் பரிவார அமைப்புகளுக்கு ஹெச்ஆர்என்சிலேருந்து எதுவும் பண்ணி கொடுத்தாரான்னு தெரில. அவர் பேர் ரெக்கமெண்ட் ஆகிருக்கு. எப்படி ஆச்சு, அவர் என்ன பின்னணின்னு எனக்கு தெரியல. ரஜினிஷ் பாத்தியால் அப்படின்றவர் இடியோட கவுன்சிலாக வரும். அவர் கேரளாக்காரரு. ரஜினிஷ் பாத்தியால் பேர் ரெக்கமெண்ட் ஆகிருக்கு. ஆமாம், அவர் கேரளாக்காரரு. அவர் இடியோட ஸ்டாண்டிங் கவுன்சில். இப்போ இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆனந்தின்னு ஒருத்தவங்களை சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு கிளியராக தெரியலை. இப்போ இதுதான் இந்த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, இதில் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. அசோக்குமார் பையன் எஸ்சின்ற கேட்டகரியில் தான் வராரே ஒழிய அவர் கிறிஸ்டின்றது இல்லை. அப்போ நோ முஸ்லீம் நோ கிறிஸ்டின். நம்ம கேள்வி என்னென்னா, இந்த நாட்டில் இஸ்லாமியர்களும் குடிமக்கள் தானே. இஸ்லாமிய வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல, கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல. இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 14.6% இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நீ தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் ஒரு 10% பாப்புலேஷன் இருப்பாங்க.
அவங்களுக்கான பிரதிநிதி இருக்கணுமா இல்லையா? இப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசு திருப்பி அனுப்புகிற போது எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் தானே சொல்கிறாங்க. அப்போ இந்த கொலிஜியம் இதை ஏன் கடைபிடிக்கலை? ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அன்ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்றதான் ஸ்கீம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வழக்கறிஞர் சங்கங்கள்லாம் எதிர்த்தது. ஏற்கனவே போன பட்டியல் அப்படி தான் திரும்பி வந்துச்சு. வழக்கறிஞர்கள் கடுமையாக எதிர்த்தோம். ஏற்கனவே உள்ள பட்டியலில் நிறைய பிராமணன் அனுப்புகிறாங்க அப்படின்றதான் பிரச்சனையாச்சு. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ டிஎன்டி டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் சொல்லக்கூடிய கம்யூனிட்டி பிரமலைக்கல்லர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 64 சாதிகள் இருக்கிறாங்க. அதில் உள்ளவங்க யாரும் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆசாரி சமூகம் இருக்கிறாங்க, மருத்துவர் சமூகம் இருக்கிறாங்க, வண்ணார் சமூகம் இருக்கிறாங்க. இப்படி ஏராளமான சமூகம் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறாங்க. முத்தரையர் இருக்கிறாங்க. இப்படி நிறைய சமூகம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பிரதிநிதித்துவம் இதுவரை வழங்கப்பட்டிருக்கு? இதுவரை பல சமூகத்திலேருந்து நீதிபதியே வந்தது கிடையாதுங்க. அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? என்ன முறையை கொலிஜியம் கடைபிடிச்சிங்க? இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டு இதில் பிராமின்ஸு, ஆர்எஸ்எஸ், ஏடிஎம்கே காரங்க தான் மெஜாரிட்டி. சரிங்களா? ஏடிஎம்கே கூட பிஜேபியோட தொடர்புள்ள ஏடிஎம்கே தான் மெஜாரிட்டி. இது என்ன அடிப்படையில் கொலிஜியம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா, நீதிபதி சுரேஷ்குமார், நீதிபதி எம்எஸ் ரமேஷ், இவங்க 3 பேர் தான் இப்போ முடிவு பண்ணி 24 பேருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புகிற போது என்ன அடிப்படையில் அவங்க இந்த பட்டியலை அனுப்புனாங்க? இதை விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நீதித்துறைக்கு இருக்கா இல்லையா? கொலிஜியத்துக்கு இருக்கா இல்லையா? இதுல இடையில இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன். அதாவது இந்த சீனியாரிட்டி படி தலைமை நீதிபதி 3 நீதிபதிகள், அதுல நிஷா பானு அப்படின்ற நீதிபதி இருந்தாங்க. ஆனா அவங்கள இடமாறுதல் செஞ்சுட்டாங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதாவது நீதிபதி நிஷா பானு அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அங்கே வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2016 நினைக்கிறேன், 16லேருந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் அவங்க நீதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க கொலிஜியத்தில் இன்னைக்கு அவங்க சீனியாரிட்டியில் 3வது இடம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். இப்போ இந்த பட்டியல் அனுப்பும்போது அவங்க 3வது இடத்துல இருந்தாங்க. ஓகே, பட்டியல் அனுப்புற தேதி இல்லை, அந்த முடிவு செய்யற இடத்துல இருக்கிறாங்க. ஆமா, கொலிஜியத்தில் 3வது ஜட்ஜு. இப்போ அவங்கள கேட்டு தான் அந்த 24 பேர் லிஸ்ட் அனுப்ப முடியும். அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு வழக்கு வருதில்ல? ஆமாம். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதியில் ஒருவர். அதில் ஆடு கோழி வெட்டக்கூடாது, சிக்கந்தர் மலையின் கூப்பிடக்கூடாது, அங்கே தொழுகை நடத்தக்கூடாது, இதெல்லாம் சங் பரிவார அமைப்பில் அனுமன் சேனா, இந்து மக்கள் கட்சி எல்லாம் போட்ட வழக்கு. அந்த வழக்கு அதே போல் தர்கா தரப்புலேருந்து எங்கள் மெயின்டெனன்ஸுக்கு வழக்கு போடுறாங்க, சமணர் மலையின் அறிவிக்கன்னு வழக்கு போடுறாங்க. இந்த எல்லா வழக்கும் நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமரோடு தான் விசாரணைக்கு வருது. அதில் நீதிபதி நிஷா பானு அவர்கள் எல்லா வழக்கையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆடுகோழி வெட்டுற பழக்கம் காலகாலமாக இருக்குது, ஆடுகோழி வெட்டலாம். இதே போல் மலையை சிக்கந்தர் மலையாக கூப்பிட்ற பிரச்சனையில் இங்கே தீர்க்க முடியாது. தர்கா வழக்கையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. எல்லாம் தள்ளுபடி, சமணர் மலைன்றதும் தள்ளுபடி பண்ணுறாங்க. அந்த தீர்ப்பு என்னை பொறுத்தவரை ரொம்ப சரியாக அரசியல் சட்டப்படியான தீர்ப்பு. ஆனால் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் அதுக்கு முரணாக ஆடுகோழி வெட்டக்கூடாது, சிக்கந்தர் மலையின் கூப்பிடக்கூடாது, இதெல்லாம் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதற்கு பிறகு ஒரு 2 மாதத்துலேயே அவங்க கொலிஜியத்தில் வராங்க. வர்ற சூழ்நிலையில் இங்கேருந்து கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இங்கே 3வது இடத்துல இருக்கிறாங்க கொலிஜியத்தில், அங்கே 9வது இடத்துக்கு போகிறாங்க. இது எதனால் நடந்துச்சுன்னு இன்னைக்கு வரை எந்த விளக்கமும் உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ ஒன்றிய அரசுல கிடையாது. இல்லை, எல்லார்ட்டையும் பயங்கரமா நீதிபதிகள் கோர்ட்ல உட்காந்துக்கிட்டு சரமாரியா கேள்வி எழுப்புறாங்க, அரசியல்வாதிகளை கேட்குறாங்க, எல்லாரையும் சீஃப் செக்ரட்டரி உட்பட எல்லாரையும் சட்டையை கழட்டிடுவோன்னு மிரட்டுறாங்க. ஆனா அவங்கள எதுவும் தெரிஞ்சு கேட்க முடியாதா? இல்லை, இப்போ நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அறம் அல்லது ஒரு கான்ஸ்டியூஷன் வழிபட்ட ஒரு நடைமுறை அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் காரணம் சொல்லணுமா இல்லையா? ஆமா, நீங்க சந்தேகத்துக்குரிய டிரான்ஸ்ஃபர், நீங்கள் மற்றது கூட நீங்கள் காரணம் சொல்லாமல் கூட போங்க. பொதுவாக டிரான்ஸ்ஃபர் காரணம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி அரசில் கூட சொல்லுவாங்க, அதை நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபர் சந்தேகத்துக்குரியதாக மாறுகிற போது 24 நீதிபதிகள் நியமனம் நடக்க இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கொலிஜியத்தில் இருந்த ஒருத்தவங்களை நீங்கள் 9வது இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இங்கே கொலிஜியத்தில் இருந்த ஒரே பெண், அதே போல் மைனாரிட்டி, அவங்க பெண் மைனாரிட்டி, இங்கே உள்ள வழக்கறிஞர்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க திருப்பரங்குன்றத்துக்கு தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இது ஒரு சந்தேகத்துக்குரிய டிரான்ஸ்ஃபராக இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இங்கே இன்னொன்று சொல்லிடுறேன். அவங்க இங்கே 3வது இடத்துல இருந்தாங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள் அவங்க தலைமை நீதிபதியாக போவாங்க வேறு ஸ்டேட்டுக்கு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இப்போ இது எல்லாத்தையும் காலி பண்ணுறீங்கல்ல. கேரளாவில் 9 இடத்துக்கு போயிட்டாங்க. இனி அங்கே இருந்து அவங்க கொலிஜியத்தில் தமிழ்நாட்டில் இருந்தால் 3 வருஷம் இருப்பாங்க. இப்போ 24 பேர் மட்டும் இல்லை, அவங்க டிரான்ஸ்ஃபர் மட்டும் அவங்க எலிவேஷன் இல்லாமல் தலைமை நீதிபதியை போகாமல் இருந்தனா 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நியமனத்துக்கு அவங்க பரிந்துரை என்பது முக்கியமாக இருக்கும். இதை கணிச்சு அவங்கள தூக்கி அடிக்கிறாங்க. இதுக்கு காரணம் சொல்ல மாட்டாங்களா? இது என்ன நியாயம்? அதனால அவங்க ஜாயின் பண்ணல, கேரளா ஹைகோர்ட்டில் ஜாயின் பண்ணாமே இருந்தாங்க. தேதி குறிப்பிடான இங்கே தலைமை நீதிபதி என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு எந்த ஒர்க்கும் அலாட் பண்ணல, லிஸ்ட்டே போடலை. அவங்க பங்களாவில் வீட்டிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ரெக்கமெண்ட் பண்ணுற போது அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் டிசம்பர் கடைசியில் தான் நடக்குது. அதுவரை அவங்க இங்கே நீதிபதியாக தான் இருக்கிறாங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணல. அப்போது ஒரு அரசியல் சட்ட பிரச்சனையே அங்கே உருவாகுது, அரசியல் சட்ட நெருக்கடி உருவாகிறது. 20 விதமான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க இருக்கிற போதே கொலிஜியா ரெக்கமெண்டேஷன் போகுது. இப்போ அதை சேலஞ்ச் பண்ணி இந்த வெக்கேஷனில் இதே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிபதி நிசாபான் அவர்கள் கொலிஜியத்தில் இருக்கிற போதே அவங்க இல்லாமல் 3வது நீதிபதி, அவங்க 3வது நீதிபதி இருக்கிற போதே 4வது நீதிபதியை 3வது நீதிபதியாக நீங்கள் மாற்றி நீதிபதி திரு MS ரமேஷ் அவர்களை வைத்து இந்த லிஸ்ட் அனுப்பியிருக்கிறீங்க. இது இல்லீகல், அந்த லிஸ்ட்டை வந்து செட்டசைட் பண்ணணும், ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிற இந்த வெக்கேஷனில் தலைமை நீதிபதி என்ன பண்ணாரு, நம்பரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வெக்கேஷன் ஜட்ஜி யாரு? ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியன். SM சுப்பிரமணியன் வந்து சட்டப்படி அவர் என்ன மனசில் தோணுதோ அதுபடி செய்யக்கூடிய ஒரு நீதிபதி. அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவர் முன்னாடி இந்த வழக்கை வரவிடாமல் தடுக்கிறாங்க. தலைமை நீதிபதி லிஸ்ட் பண்ண விடலை. இப்போ வரை அந்த வழக்கு வரல. தலைமை நீதிபதி இதில் ஒரு பார்ட்டி. ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் 2வது நீதிபதியாக இருக்கக்கூடியவர் கொலிஜியை ரெக்கமெண்ட் பண்ணார். அடுத்து இருக்கக்கூடியவர் அவர் தான். அவர்கிட்ட அந்த வழக்கு போடணுமா இல்லையா? வெக்கேஷன்லேயே போட்டிருக்கணும், போடல. ஆனால் இதே இது போன வருஷம் வெக்கேஷன் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இது டிசம்பர் வெக்கேஷன், போன மே வெக்கேஷனில் கவர்னர் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்ற 2 நீதிபதிகள் மகாதேவன் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்றாங்க. அது கவர்னர் பவரா டிசைட் பண்ணது. இந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி அரசாங்கத்துக்கு பவரா துணைவேந்தர் நியமனத்துல கவர்னருக்கா அப்படின்றத சேலஞ்ச் பண்ணி வராங்க. வழக்கு போட்டவர் பிஜேபியோட பொதுச் செயலாளர், திருநெல்வேலி மாவட்டம். வழக்கு தாக்கல் செய்த வழக்கறிஞர் சண்முகநாதன். அவர் கூட இந்த பட்டியலில் ஒரு முயற்சி, அவர் பேர் வர்றதுக்கான முயற்சி நடந்துச்சு. அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல, மதுரை ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றவர், அங்கதான் பெர்மனண்டா ப்ராக்டிஸ் பண்றவர். அங்கே உள்ள வெக்கேஷன் கோர்ட்டில் போடாமல் திருநெல்வேலிக்காரர் கோர்ட் மதுரை, வக்கீல் மதுரை, அங்கே போடல. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக அந்த வழக்கை போட்டு நீதிபதி GR சாமிநாதன், நீதிபதி லட்சுமி நாராயண் தலைமையிலான அமர்வில் அந்த வந்து கவர்மெண்ட் டைம் கேட்டு வில்சனும் AAG டைம் கேட்டும் கூட கொடுக்காம இன்ட்ரி ஆர்டர் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரை அதனால துணைவேந்தர் நியமனம் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் பண்ண முடியல. பல்கலைக்கழகம் நாசமாக போச்சு. அதனால இப்போ அதில் மட்டும் அவசரமாக அந்த வழக்கு எடுத்து கொண்டு வராங்கல்ல, அவசரம் இல்லாத ஒரு வழக்கை அவசரமாக எடுக்கிறாங்க. இப்போ கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன் போய் அங்கே ஃபைனல் பண்ணிட்டா ஜட்ஜஸ் போட்டுருவாங்க. அந்த அவசரமான நிலைமையில கூட இந்த வழக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான். அப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்ற சந்தேகம் வருமா வராதா? ஒரு ப்ராசஸ் வந்து ஜுடிஷியல் ஃபேராக பண்ண வேண்டியதானே. வழக்கு நம்பர் பண்ணால் SM சுப்பிரமணியம் முன்னாடி போட்டோம், விசாரிக்கட்டும். என்ன இந்த டிரான்ஸ்ஃபர் ஒன்றிய அரசு போடுறதா இல்லை அதுவும் கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணி ஒன்றிய அரசு போடுறது? அதனால 2 பேரும் உச்சநீதிமன்ற கொலிஜியம், உயர்நீதிமன்றம் கிடையாது. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும், ஒன்றிய அரசு நோட்டிஃபை பண்றாங்க. உச்சநீதிமன்ற கொலிஜியம் ரீசன் சொல்லல. ஒன்றிய அரசாங்கம் இதே ஏற்கனவே ராஜான்னு ஒரு நீதிபதி இங்க தலைமை நீதிபதியாக இங்க இன்சார்ஜா அவர் போட்டாங்க. இன்சார்ஜ் தலைமை நீதிபதியா இங்க இருந்தார். அவரை கொலிஜியம் ராஜஸ்தானுக்கு மாற்றி பரிந்துரை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 9 மாதம் ஒன்றிய அரசாங்கம் அதை நோட்டிஃபையே பண்ணலை. இவங்க பரிந்துரை பண்ணியும் 9 மாதம் அதை நடைமுறைப்படுத்தாம மெட்ராஸ் ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக இருந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டார். ஆனால் நிசாபான் அவர்களை அப்படியே வச்சிருக்கிறாங்க. இப்போ 19ஆம் தேதி டிசம்பர் 19 போய் இவங்க ஜாயின் பண்ணி ஆகணும்னு உத்தரவு போட்டு அவங்க ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. இப்படிதான் இருக்கு. இப்போ ஏற்கனவே பார்ப்பன பனியா இது போன்ற உயர் சாதியினர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி நீதித்துறையிலயும் அவங்க கையில தான் இருக்குது. ஆமா, அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்கன்னு சொல்றோம். அதுல இப்ப நீங்க சொல்றது என்ன புது பிரச்சனையா? நீங்க இப்ப சொல்றதுக்கும் ஏற்கனவே இருந்த நிலைமைக்கும் என்ன வேறுபாடு? அதாவது 2014 மோடி அரசு வருவதற்கு முன்பாக 3 பேர் பிராமின் ஜட்ஜஸ் இருப்பாங்க. RSS சிந்தனை உள்ளவங்க 2-3 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு 5 பேருக்குள்ளதான் இவங்க இருப்பாங்க. மற்ற பொதுவாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்க தான் பெரும்பாலும் வருவாங்க. சரிங்களா? அரசியல் சார்புடையவங்க குறைவாக இருக்கும், ஐடியாலஜி சார்புடையவங்க குறைவாக இருக்கும்.
ஏதாவது சந்திர மாதிரி அரிப்பந்த மாதிரி சிலர் தான் அப்படி ஐடியாலஜி சார்புள்ளவங்க வருவாங்க. ஆனால் 2014க்கு பிறகு நிலைமை தலையெல்லாம் மாறுது. ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்கள், அப்பர் கேஸ்ட்டு, குறிப்பாக பிராமின்ஸு நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு தேதியில் எடுத்துக்கிட்டா கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் மேஜர் கம்யூனிட்டி எது? ஷெட்யூல் காஸ்ட். ஒரு 20லேருந்து 24% அவங்க இருக்கிறாங்க. ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து 10 பேர் இருக்காங்களா? இல்லை, ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. சரி, அடுத்த மேஜர் காஸ்ட் வன்னியர் சமூகம். வன்னியர் சமூகத்திலேருந்து 10 பேர் இருக்காங்களா? கிடையாது. அடுத்து முக்குளத்தோர் கம்யூனிட்டி, அதுலேருந்து 10 பேர் இருக்காங்களா? கிடையாது. அடுத்து கவுண்டர் கம்யூனிட்டி, அதுலேருந்து 10 பேர் இருக்காங்களா? இவங்க எல்லாம் இந்த மேஜர் கம்யூனிட்டி, பட்டியல் சமூகம், முக்குளத்தோர், வன்னியர், கவுண்டர் எல்லாமே சேர்ந்தாலே இன்னைக்கு இருக்க பிராமன் ஜட்ஜஸ்க்கு ஈக்குவலாக இல்லை. இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்போ 97%லேருந்து 98% இருக்கக்கூடிய சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன, 2 அல்லது 3% இருக்கக்கூடியவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன? இப்போ ஸ்கீம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? நீங்கள் ஒரு அரசு நிர்வாகத்தில், நீதித்துறை நிர்வாகத்தில் எல்லாருக்குமான பங்களிப்பு கொடுக்கறது தான் ஜனநாயகம். அதுதான் அரசியல் சட்ட ஸ்கீமு, அதுதான் சமூக நீதி. சரியா? ஒன்றிய அரசாங்கம் ஏற்கனவே போன லிஸ்ட் இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரெக்கவுண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள கொலிஜியம் ரெக்கவுண்ட் பண்ணதை திருப்பி அனுப்புகிற போது எல்லா கம்யூனிட்டிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ எங்கே அப்படி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். இப்போதைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதி பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர் அனிதா சுமந்த் அவங்க பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசுனவங்க. சரிங்களா? இது சனாதனத்தை ஜஸ்டிஃபை பண்ணி தீர்ப்பே கொடுத்தவங்க. ஆமாம். அடுத்து ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன், அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிலேருந்து வந்தவர், இருந்தாலும் அவர் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர். ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர். ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ல இருந்ததை அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறார். ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் அவர் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் சார்பு ஆனவர்லாம் கிடையாது. அவர் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர்ன்றது எண்ணிக்கைக்காக நான் சொல்கிறேன். அடுத்து ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி, அவங்க பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பிபி பாலாஜி, அவர் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர். ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன், அவர் பிரதர் ராகவாச்சாரி, நம்மளுக்கு தெரியும். லட்சுமி நாராயணன் ராகவாச்சாரி பிஜேபியோட அட்வொகேட்டு, அவர் பிரதர் தான் லட்சுமி நாராயணன். நீதிபதி ஜிஆர் சாமிநாதனோட அந்த துணைவேந்தர் கேஸில் கூட ஸ்டே கொடுத்தவர், அவர் பிராமின். இப்படி பிராமின் ஜட்ஜஸே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்னும் 1-2 பேர் இருக்கலாம், எனக்கு முழுசாக அது தெரியலை. ஏன்னா கேஸ்ட் வைஸாக ஹைகோர்ட்டில் அது போட மாட்டாங்க. ஒரு சிலர் நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது, வேறு மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க பிராமணா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்படி இருக்குது. அதே போல் ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர்கள், ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க, ஏற்கனவே இருந்தவங்கன்ற வரையில் அது ஒரு லிஸ்ட் இருக்குது. இது எல்லாம் சேர்த்தாலே ஒரு 10லேருந்து 15 பேர் அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ முக்கிய பொசிஷனில் போகிறான், டிவிஷன் பெஞ்சை லீட் பண்ணுறது, பெயிலு, ஹெச்ஆர்என்சி வழக்கில் விசாரிக்கிறது, இதெல்லாம் அந்த பொசிஷனில் அவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ வர லிஸ்ட்டில் 14 பேரில் மெஜாரிட்டி திரும்ப அதே மாதிரி போனால் இது எப்படி சரியாக இருக்கும்? ஓகே, இப்போ இதில் இன்னொரு கேள்வி வருது ஒரு பார்வையாளர். ஒரே விஷயமா 3 பேர் இப்போ பிராமின் சொல்கிறாங்க, 3 பேர் வேறு எந்த கம்யூனிட்டியும் கொடுக்கல. ஏற்கனவே எல்லாரும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணது பிராமின் கம்யூனிட்டி ஓவர் ரெப்ரசன்டட் அப்படின்னு சொல்லி. அப்போ 100% கம்யூனிட்டி கொடுங்கன்னா திரும்ப ஓவர் ரெப்ரசன்டட் கம்யூனிட்டி கொடுக்குறாங்க. இது எதனால் கொடுக்குறாங்க? இப்போ ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் இருக்கிறாரு, அவர் இப்போ ரீசெண்டாக இந்த கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆர்எஸ்எஸோட வழக்கறிஞர் அமைப்பான ஏபிவிஎஸ் அமைப்போட நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு. இது என்ன செய்தி சொல்கிறாங்க சமூகத்துக்கு? அப்படி கலந்துக்கிறது சரியா? அப்போ என்ன அவங்க யாருக்கு நாங்கள் இப்படி தான் அப்படின்னு காட்டுறாங்களான்னு தெரியல. இப்போ வழக்கறிஞர் மத்தியில் என்ன பேச்சிருக்கு? அவர் அடுத்து தலைமை நீதிபதியாக போய் ரிட்டையர்ட் ஆகிறதுக்காக இதில் இப்படியெல்லாம் போய் கலந்துக்கிறாரு அப்படின்னு. இப்போ சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீதிபதிகள் நியமனத்தில் எந்த முறையும் கிடையாது, அதுவே சந்தேகமானது. எந்த வெளிப்படையும் தன்மையும் கிடையாது, அதுவே சந்தேகமானது. எந்த தேர்வு முறையும் கிடையாது. கொலிஜி எப்போ கூடுது, என்ன நடக்குது, எதுவுமே தெரியாது. யார் எங்கேருந்து ரெக்கவுண்ட் பண்ணுறா, இது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வெளிப்படையாக இப்படி போய் கலந்துக்கிறது இருக்குல்ல, இது என்ன வகையான ஒரு கருத்தை உருவாக்கும்? இல்ல இந்த இதுல எந்த ஒரு மெத்தடும் இல்ல, இப்படி மோசமான நியமனங்கள் இருக்குது அப்படின்றத நீதிபதிகள் கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறாங்களா? யாராவது கேள்வி எழுப்பி இருக்கிறாங்களா? எதிர்ப்புகள் வந்திருக்கா? இல்ல, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தான் பேசுறாங்க. அதை
உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அதில் நிறைய வந்து இந்த கருத்துக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சந்துருவும் ஹரிபிரதாமனும் தொடர்ந்து அதை வந்து பேசுகிறாங்க. இப்படி இருக்குது. ஜஸ்டிஸ் அக்பர் அலி கூட நீதிபதி நிசாபான் டிரான்ஸ்ஃபர் சொன்ன ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு பேரை மட்டும் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணதை அவங்க நிசாபான் அவர்கள் கொலிஜியத்தில் இருக்காரா இல்லையான்னு சொல்லி அவங்க திருப்பி கூட அனுப்பியிருந்தாங்க. இப்படி இருக்குது. ஆனால் ஒரு சீரியஸான பிரச்சனையாக இது ஒரு டிஸ்கஷனுக்கு வரலை அப்படின்றது தான். எல்லா கட்சிகளும் இதை பேசலை. எல்லா கட்சியும் இங்கே பேசாமல் அதுக்கப்புறம் திரும்ப கேஸ் அவங்ககிட்ட வந்து பிரச்சனையான பிறகு பேசுறதுல என்ன பயன் இருக்கு? இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்ப திமுக மாவட்ட செயலாளர்கள் குறிப்பா வந்து ரத்னவேல் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரே வந்து நீதிபதி ஆனார. இப்ப நீங்க இவ்வளவு பேர் RSS அப்படின்னு சொல்றப்ப நீங்க அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன சொல்றாங்க? அதாவது ஒருத்தர் அரசியல் பின்னணி கொண்டவர் நீதிபதியை வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. அரசியல் பின்னணி கொண்டவங்க வரட்டும், சரிங்களா? ஒரு நீதித்துறையில் எல்லா வகையான சிந்தனையும் வரணும். இப்போ கிருஷ்ணய்யர் வந்திருக்கிறாரு, நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனால் வந்த பிறகு அவர்கள் தங்கள் அரசியல் சார்பை, தங்கள் சித்தாந்த சார்பை நீதித்துறையில், நீதித்துறை தீர்ப்புகளில் காட்டினா அது தப்பு. அதான் இப்போ பிரச்சனை, சரிங்களா? இப்போ கிருஷ்ணய்யர் வந்தாருங்க, அவர் CPM மினிஸ்ட்ரியில் இருந்தவர். அவரை யாராவது அரசியல் சார்பா, இடதுசாரி சார்பா ஏராளமாக தீர்ப்பு கொடுத்துட்டாரு அவர் வந்து அப்படின்னு யாரால அவர் விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? இந்திய வரலாற்றில் ஒரு நல்ல நீதிபதியாக அவர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான், பிராமின் தான். நம்ம எல்லாரும் அவரை வரவேற்கிறோம், பாராட்டுறோம், ஒன்றும் நம்ம சொல்கிறதில்ல. அதே போல் இப்போ விக்டோரியா கவரி அவர்கள் கூட அவங்க அரசியல் பின்னணிக்காக யாரும் எதுக்கலை. அவங்க இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சு பேசியிருக்கிறாங்கன்னு தான் எதிர்த்தாங்க. அவர்கள் இப்போ நீதிபதியாக வந்த பிறகு கூட நீதிபதி திரு GR சாமிநாதன் போலவோ, நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் போலவோ அது மாதிரியான தீர்ப்புகள் அவங்க கொடுக்கல. அதை கூட நம்ம பெருசாக ஒன்றும் சொல்லலை. இப்போ பொலிட்டிக்கல் சார்பிலிருந்து ரத்னவேல் பாண்டியன் வந்தார். ரத்னவேல் பாண்டியன் வந்து அவர் திராவிட ஐடியாலஜி ஃபுல்லாக எல்லாம் சொன்னாரா? எல்லா இடத்துலையும் அவர் வெளிப்படுத்தினாரா? அதுக்காக போய் பிரச்சாரம் பண்ணாரா ஜட்ஜாக இருக்கிற போது? இப்போ ஜட்ஜாக ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் அரசியல் சார்பு இருக்கட்டும். ஜட்ஜ் ஆன பிறகு கான்ஸ்டியூஷனுக்கு விசுவாசமா இருங்க. ரிட்டையர் ஆன பிறகு உங்க அரசியலை வச்சுக்கோங்க. இதைத்தான் நீதிபதி சந்துரு செய்தார், இதைத்தான் நீதிபதி ஹரிபிரதாமன் செய்தார். ஆனால் RSS சார்பு நீதிபதிகள் வருகிற போது அவர்களுடைய பல்வேறு தீர்ப்புகளில் இந்த சித்தாந்த சார்பு இருக்கிறது அப்படின்றதான் பிரச்சனை. ஒன்று. ரெண்டாவது, வந்த பிறகு தொடர்ச்சியாக போய் RSSோட வழக்கறிஞர் அமைப்புகளில் பிரிவுகளில் அவங்களோட சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் கலந்துக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ திமுகவிலேருந்து ஒருத்தர் வராருன்னு வைங்க, இப்போ அசோக்குமார் பையனை எட்வின் பிரபார் வராரு. அவர் வந்துட்டு உடனே திமுக வழக்கறிஞனில் போய் கான்ஸ்டியூஷனை விமர்சனம் பண்ணி வர்றதுக்கு அவர் வந்து பேசுனா ஏற்றுக்குருவாங்களா? ஒவ்வொரு கட்சி கொந்தளிச்சிருவாங்களா சொல்லுவாங்க. அந்த நடைமுறையே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரசியல்வாதி ஒரு ஜாதி சங்க மீட்டிங்ல போய் பேசுனா அது அன்னைக்கு முழுக்க நார கிழிச்சிடுறாங்க. ஒரு நீதிபதி, அதே போல் நீதிபதி அனிதாசம் வந்து ஜாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க. இப்போ தேவர் சமூகத்தின் நீதிபதிகள் தேவர் சாதி சங்க மாநாட்டில், கவுண்டர் சங்க சாதி நீதிபதிகள் கவுண்டர் சாதி மாநாட்டில், ஷெட்யூல் காஸ்ட் நீதிபதிகள் அவங்க சாதி மாநாட்டில் இப்படி போய் கலந்துக்கிட்டா யாரும் ஏற்றுக்குருவாங்களா சொல்லுங்க? ஆனால் அனிதாசம் வந்து போனாங்கல்ல, என்ன நடந்துச்சு? நீதிபதி GR சாமிநாதன் சித்தாந்த சார்புள்ள நிகழ்ச்சியில் அவர் தொடர்ந்து கலந்துக்கிறாரு, அரசியல்வாதியை போல தொடர்ந்து பேசுறாரு. யார் என்ன கேட்டா கண்டெம்ட் வந்துருமே பேசணும்னு நினைச்சாலும். இல்லை, ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்றது பிரச்சனை கிடையாது. தீர்ப்பை நீங்க ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இதுல வந்து அரசியல் சட்டப்படி இல்லை, இது வந்து இந்த சிந்தனை தான் இருக்குதுன்னு ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது, அவ்வளவுதான். நீதிபதி GR சாமிநாதன் வெளியில போய் கலைஞரை கிண்டல் பண்ணி பேசுறாரு, டெமோகிராபிக் ப்ரொஃபைல் வந்து மாறுன்னு பேசுறாரு. இதெல்லாம் பப்ளிக்ல பேசுறது. நீங்க பப்ளிக்ல பேசுனா பப்ளிக்ல எதிர்வணி வராது, அது கண்டெம்ட் வராது. பொது வழியில பேசுறது. பேசுறவரு வெளிப்படையா நான் வந்து ஒரு RSSன்னு மட்டும்தான் சொல்லல, ஒரு நீதிபதியா இதுக்கு மேல பேச முடியாது அப்படின்னு அவரே சொல்லிட்டு சிரிக்கிறார். வழக்கறிஞரா அவர் எப்படி, அவருக்கு உள்நோக்கம் இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அதனாலதான் பொதுமக்கள் இப்ப கேக்குறாங்க, நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டு நீங்க லட்சுமண ரேகையை தாண்டி, எல்லை கோட்டை தாண்டி நீங்க பேசிட்டு, இப்ப மயிலாடுதுறையில போய் கூட அவர் அதான் சொல்றாரு. ஆமா, எல்லா தீர்ப்புலயும் அப்படி இருக்குது. அப்ப தீர்ப்புல மட்டும் இல்லை, நீங்க ஒரு வேறுபாடை பார்க்கணும். மற்ற நீதிபதிகள் தீர்ப்புல அப்படி சொல்றாங்க, ஆனால் நீதிபதி GR சாமிநாதன் தீர்ப்பை தாண்டி பொது அரங்குகளில் போய் அரசியல் பிரச்சாரம் பண்ணுவாங்க.
அரசியல் பிரச்சாரம் சம்பந்தமே இல்லாம பெரியார் மணியம்மை திருமணத்தை குறித்தெல்லாம் இழுத்து ஒரு எழுதியிருக்காரு. BJP அண்ணாமலையை பாராட்டி பேசியிருக்கிறாரு. அந்த வழக்கு சம்பந்தம் இல்லாம இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் தீர்ப்பு எழுதுறாரு. விஹெச்பி காரங்களை இன்டர்மீடியேட் பண்றதுக்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. 2 மரத்துக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற வழக்கெல்லாம் டீல் பண்ணியிருக்காரு. எச்சில உருளான்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு வழக்குகள், சர்ச்சைக்குரிய வழக்குகள். அதுல அந்த பார்ப்பனிய சார்பு சித்தாந்தம் என்பது அந்த தீர்ப்பின் தன்மையில் வெளிப்படுகிறது. இப்ப தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா திமுக இருக்குது. இப்ப அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால ஒரு நீதிபதி கூட வந்து ஒரு திராவிட சித்தாந்த ஆதரவு உள்ளவங்களோ அப்படி போக முடியலையா? அதுக்கான வாய்ப்பு இல்லையா? இல்ல அரசு அதை எப்படி பாக்குறாங்க? இல்ல, அது ஏற்கனவே நீலகண்டன் ஒருத்தர் பரிந்துரை பண்ணாங்க. அவர் மேல உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ண பிறகு ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்ப வழக்கறிஞர் ஜின்னாவை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே பழைய லிஸ்ட்ல புஷ் பண்ணாங்க. அந்த லிஸ்டே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்ப 2வது தடவை போகல. இப்ப என்ன பண்ணாலும் உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ணாலும் ஒன்றிய அரசாங்கம் நிறுத்திடுறாங்க. அதனால நீங்க ஆர்எஸ்எஸ் சார்பு உடையவர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர்கள், பாஜகவுக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர்கள், அவங்க ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர்கள், அப்படி இருந்தா தான் நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டியா இருந்தா கூட போக முடியும். அதான் நீங்க ஜுடிஷியரோட நிலைமை. நீங்க வந்து வெறும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்களா, அவர்களும் இதை எதுக்கு? இப்போ அப்துல் நாசர் இருந்தார், பாபர் மசீதி வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாரு, ஆந்திரா கவர்னர் வாங்கிட்டு போனார். அவர்கள்லாம் எப்படி நல்ல முஸ்லீம், ஆர்எஸ்எஸ்க்கு நல்ல முஸ்லீம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அஜ்மல் கான் ஆக விடுவாங்களா? ஆக விட மாட்டாங்க. அவர் இண்டிபெண்டாக இருப்பார். இவ்வளோதான் அதில் விஷயம். இப்போ நீங்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி ஓபிசி யாராக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்க்கு முரண்படாமல் ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாடு, ஒன்று ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கணும், இல்லை ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களாக இருக்கணும். இவர்கள் மட்டும்தான் நீங்கள் நீதித்துறைக்கு போக முடியும் அப்படின்றதான் இன்னைக்கு நிலைமை. வேற யாரும் நீங்கள் என்ன இருந்தாலும் போக முடியாது. திமுக முயற்சி பண்ணி கொண்டு வந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் அங்கே நியமிக்காது. அதனால அதில் இப்போ ஒன்றும் அப்படி பாயிண்டே இல்லாமல் போச்சு. இப்போ நீதித்துறை குறித்து பெரிய அளவில் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் வந்து பேசுறீங்க. மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் வந்து பேசுறதில்ல. அறியப்பட்ட முகங்கள்லாம் இருக்கிறவங்க எப்படி இந்த சூழலை தான் எப்படி கையாளுறது, எப்படி இதை கட்டுப்படுத்துறது? ஏன்னா கடப்பாறையை மட்டும்தான் வந்து கொடுக்கல நீதிபதிகள் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தீர்ப்புகள் வந்து இருக்குது. கோர்ட்லயே அப்பட்டமாவே அப்படிதான் நடந்துக்கிறாங்க. இதை என்னதான் வந்து செய்யறது? இதுக்கு தீர்வே இல்லையா? அது 2015 வரை மூத்த வழக்கறிஞர் சங்கங்கள்லாம் தீவிரமா இந்த பிரச்சனையை பேசினாங்க. பல்வேறு போராட்டங்கள் நீதிபதி நியமனத்தில் நடத்தப்பட்டது. இப்போ இதை ஒடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு தலைமை நீதிபதியாக வந்த திரு சஞ்சய் கிஷன் கவுல், அப்புறம் அன்றைக்கு மூத்த நீதிபதியாக இருந்த திரு ராமசுப்ரமணியன், இவங்கெல்லாம் வந்து தமிழகத்தில் போராட்டத்தில் முன்னணியாக இருக்கக்கூடிய மதுரை வழக்கறிஞர் சங்கம், நான், இங்கே வழக்கறிஞர் மில்டன், ஏகே ராமசாமி, இப்படி நிறைய பேரை வந்து ஒரு 43 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. டைரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணி எங்களை கோர்ட்டுக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு உள்ளே விடாமல் தடுத்து கர்நாடகா பார் கவுன்சிலுக்கு அந்த வழக்கை மாற்றி அதுக்கப்புறம் எங்களை வாழ்நாள் தடையெல்லாம் போட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஆல் இண்டியா பார் கவுன்சிலுக்கு போய் 2 வருஷம் கோர்ட்டுக்குள்ளே போக முடியாமல் அப்புறம் போராடி திரும்ப உள்ளே வந்தோம்னு வைங்க. அதற்கு பிறகு வழக்கறிஞர்கள் நீதித்துறையை விமர்சிக்கிறது அப்படின்றது பயந்துட்டாங்க. டைரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தடை போட்டா முடிஞ்சிருச்சு. அப்படி செய்யறது இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. அதுக்கு பிறகுதான் வழக்கறிஞர்கள் இந்த பிரச்சனைகளை பேசுறதை வந்து குறைச்சிட்டாங்க. ஆனாலும் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்கறிஞர்கள் நீதித்துறை சார்ந்த விஷயங்களை விமர்சிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் உள்ள மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க பைசாவை என்றதை தவிர வேற வேலை பெரும்பாலும் பார்க்கறது இல்லை அப்படின்றதா ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதே போல ஓய்வு பெற்ற நீதிபதியிலும் நீதிபதி ஹரிபரதாமன் அவர்கள்லாம் தீவிரமா இதை பத்தி பேசுறாரு. அடுத்து நீதிபதி திரு சந்திர அவர்கள் ஓரளவு பேசுறாரு. அப்படிதான் இது இருக்குதே ஒழிய மற்றவர்கள் இப்ப ஜஸ்டிஸ் எஸ் சுந்தர் அவர் கொஞ்சம் இப்ப பேசுறாரு. ஒரு சிலர் ஜஸ்டிஸ் விமலா, அக்பர் அலி, இப்படி சிடி செல்வம், இதெல்லாம் எப்பயாவது சில விஷயங்கள்ல பேசுறாங்க. ஆனால் அவர்கள் கூட இந்த தீவிரமா பேசல. இப்ப ஜஸ்டிஸ் கண்ணன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பாயிண்ட் ஆகி அவர் ஆர்எஸ்எஸ் என்பதால் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பஞ்சாப் ஹைகோர்ட்டுக்கு மாத்தினாங்க. அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு முற்போக்கு முகத்தை காட்டிக்கிட்டார். இன்னைக்கு ஜிஆர்எஸ் அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வந்த போது அவர் லைவ்லாவில் கற்றெழுதுறார், இது நீதித்துறை மிரட்டுற நடவடிக்கை அப்படின்னு. சரி, அப்படி அவர் கருத்து இருக்கலாம், ஒன்றும் நம்மளுக்கு அது மறுத்து இல்லை. ஆனால் அதில் ஒரு பொய் சொல்கிறார், உண்மையை மறைக்கிறாரு. இந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்புக்காக நீதிபதி ஜிஆர்எஸ் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மட்டும் இவங்க கொடுக்கல. அந்த தீர்ப்புக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே என் மீதான கண்டெம்ட் எடுக்கிற போது
திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட 82 எம்பிக்கள் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக செயல்படுறார் என்று சொல்லி உரிய விவரங்களோடு தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் அதே போல் குடியரசுத் தலைவருக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை கன்வீனியண்ட்டாக அவர் மறைக்கிறார். அப்போ இன்னைக்கு கொடுத்த பெட்டிஷன் கிடையாது, கொடுத்த பெட்டிஷனோட தொடர்ச்சி தான் இவர் அதிகமாக அடுத்து போகிற போது அதற்கான இது வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது, கான்ஸ்டியூஷனில் இது ஒரு நீதிபதி நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டப்பூர்வமான ஒரே வழிமுறை அதான். வேற எந்த வழிமுறையில் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதே சமயம் அவர் மீது நான் விமர்சனம் பண்ணேன்னு சொல்லி என் மீது கண்டெம்ட் எடுத்து ஒரு நீதிபதி அவர் வழக்கு அவரே விசாரிக்கலாமா? ஆனால் அவர் விசாரிச்சாரு. இதை ஜஸ்டிஸ் கண்ணன் கண்டிச்சாரா? இன்னும் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வெளியில் போய் அரசியல் சார்பில் நிறைய பேசுகிறாரு. அவர் தீர்ப்பில் சம்மந்தமில்லாத ஐடியாலஜிக்கல் விஷயங்கள்லாம் வருது. இதையெல்லாம் அவர் கண்டிச்சிருக்கிறாரா? இப்போ நீங்கள் பார்ப்பன நீதிபதிகள், பார்ப்பன சமூகம் நம் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை குறை சொல்லல, ஆனால் பெரும்பாலும் அப்படி இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா, சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது. அதே போல ஆர்எஸ்எஸ் சார்புள்ளவர்கள் அவங்க அப்படி கொஞ்சம் முற்போக்கு தோற்றம் வக்கீல் ஆகுறப்ப இவங்க பிராமின் மட்டும்தான் நீதிபதி ஆகுறாங்கன்றதே ஒரு ஆமா. பிராமின் அது ஆர்எஸ்எஸ் சார்புள்ளவர்கள், அவங்க தான் மெஜாரிட்டி வராங்க. அப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன, ஜஸ்டிஸ் கண்ணன் போன்றவர்கள்லாம் அவர்கள் சில சமயம் முற்போக்கை காட்டிக்கிட்டாலும் கூட கடைசியில் எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு இப்படி தான் நிற்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றதான். ஆனால் நான் பிராமின் ஜட்ஜஸ் ரிட்டையர் ஆனவங்க அவங்களுக்குரிய சமூக கடமை, சமூக பொறுப்பு, அரசியல் சட்ட கடமை எதுவுமே அவங்க செய்கிறது கிடையாது. ஏதாவது பொறுப்பு வருமானு பார்த்துட்டு வாயை மூடிட்டு இருக்காங்க. இப்போ கூட உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்ற பிரச்சனையை வச்சு நிறைய சர்ச்சைகள் வருது. மற்ற நீதிபதியில் என்ன செய்யறாங்க? போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படிங்க நடக்குது? அதை கொஸ்டின் பண்ணணுமா இல்லையா? அது எப்படி நடக்குது? போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அதாங்க, அது தலைமை நீதிபதியோட எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி. எப்படி நீதிபதி ஸ்ரீமதி கிட்டே போகுது, எப்படி ஜி.ஆர். சாமிநாதன்ட்டே எல்லா வழக்குகளும் போகுது? அதாங்க, அதைத்தான் நான் சொல்றேன். போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை அது திமுக சட்டத்துறை இருக்கு, அதிமுக சட்டத்துறை இருக்கு, பல சட்டத்துறை இருக்காங்க, பல சீனியர் அட்வொகேட் இருக்காங்க. யாரும் கொஸ்டின் பண்றது இல்லை. அதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணுமா? அதுக்கும் கிடையாது. அதுக்கும் கிடையாது. கான்ஸ்டியூஷன் படி அது யாரு தீர்மானிப்பா? தலைமை நீதிபதி மட்டும்தான். இதனால 3 பேர், அதுல அவர் மட்டும்தான். ஓ, இப்ப ரொட்டேஷன்லாம் கிடையாதா? ரொட்டேஷனா அவர் தான் தீர்மானிப்பாரு. அதுல இந்த டிவிஷன் பெஞ்சுக்கு மட்டும் சீனியாரிட்டி படி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி சிங்கிளா ஜட்ஜஸ் இது பண்றதெல்லாம் சில மாவட்ட நீதிபதி எல்லாம் சிவில் வழக்கு மட்டுமே பார்த்து ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ அது அவங்க பலர் அதை வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கான எந்த மெக்கானிசம் கிடையாது. அதனாலதான் திருப்பரங்குன்றம் வழக்கு, கார்த்திகை தீப வழக்கை விசாரிப்பதற்கு முன்பாக நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சீனியர் ஜட்ஜா இருக்கிறாரு. டிவிஷன் பெஞ்சில் 2 நீதிபதிகளில் மூத்த நீதிபதியாக இருக்கிறாரு. கார்த்திகை தீப வழக்கு விசாரிக்கிற போது ஜூனியர் ஆயிடுறாரு. அந்த தீர்ப்பு கொடுத்த அடுத்த நாள்ல இருந்து, தீர்ப்பு கொடுத்த அன்னைக்குல இருந்து அவர் சீனியர் ஜட்ஜ் ஆயிடுறாரு. சீனியரா இருந்து ஜூனியர் ஆகி சீனியர் ஆயிடுறாரு. இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றதான். அப்ப இதுக்கான மெக்கானிசம் என்னன்னு தான் நம்ம கேட்கிறோம். ஒரு தலைமை நீதிபதிக்கு கான்ஸ்டியூஷனல் பவர் இருக்கு. அந்த பவரை எப்படி வேணாலும் பயன்படுத்தணும்னா முடியாது. அந்த பவரை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் தான் பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு மெக்கானிசம் தேவைப்படுகிறது. அந்த மெக்கானிசத்தை ஜுடிஷியரிக்குள்ளவங்க கூட எழுப்ப மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியத்தை பைபாஸ் பண்ணி ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் போன வெக்கேஷன்ல மதுரை ஹைகோர்ட்டுக்கு போட்டாங்க. அது ஜுடிஷியரிக்குள்ளே பிரச்சனையாகி எல்லாரும் அவரே எதிர்ப்பு தெரிவிச்சு திருப்பி அதை வித்ரா பண்ணி மாத்தினாங்க. அப்ப இவ்வளவு தவறு நடக்குதுல்ல, தவறு நடந்ததுக்கான வாய்ப்பு அதுல இருக்குது இல்ல. அப்ப இருக்கிற போது முக்கிய வழக்கெல்லாம் இவங்களுக்கு போகுது அப்படின்ற குற்றச்சாட்டு வருவது இயற்கை தான். அப்போ ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஏதோ ஒரு சிஸ்டம் மெக்கானிசம் உருவாக்குங்க. நாங்க இந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் சொல்ல, ஒரு மெக்கானிசம் உருவாக்குங்க. எல்லா வழக்கும் எல்லா நீதிபதியும் போடுங்க. ஒரு கிரிமினல் வழக்கு வரட்டும், ஒரு சிவில் வழக்கு வரட்டும், ஒரு ரிட்டு வரட்டும், ஒரு சர்வீஸ் மேட்டர், ஜெனரல், எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல இருக்குல்ல. எல்லா வழக்கம் ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஒரு சிஸ்டத்துல வந்து போகுது இல்ல. அதுல செலக்டிவா ஒதுக்குறாங்கன்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சா இல்லையா? உச்ச நீதிமன்றத்தின் 4 சீனியர் ஜட்ஜஸ் ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி 2018 அவங்க ஒரு பிரஸ் மீட்டே கொடுத்தாங்க. அது இங்க நடக்குதான்ற சந்தேகம் மக்களுக்கு வரத்தான் செய்யும். அப்ப நீங்க ஒரு மெக்கானிசம் உருவாக்குன்னு நாங்க சொல்றோம். வெளிப்படைத்தன்மையோட செயல்படுங்க, இல்லைன்னா வரதான் செய்யும். இப்போ கொலிஜியம் பதிலா நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கை என்ன? இதுல மாற்றம் வரணும்னு விரும்புற தரப்புல நீங்க முதன்மையா இருக்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன? எப்படி இந்த மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஜுடிஷியரி வந்து ரெப்ரசன்ட் பண்றது எல்லா தரப்பு கருத்து இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ரைட் விங் கருத்துல முன்னாடி இருக்கிறவங்க அவங்களும் வரணும், லெஃப்ட் விங் கருத்து உள்ளவங்களும் வரணும், திராவிட ஐடியாலஜி உள்ளவங்க வரணும், தமிழ் தேசிய ஐடியாலஜி உள்ளவங்க வரணும், தலித் ஐடியாலஜி உள்ளவங்க வரணும்,
புத்த ஐடியாலஜி உள்ளவங்க வரணும், நாத்திக சிந்தனை உள்ளவங்களும் வரணும். இப்படி என்னென்ன ஐடியாலஜி இருக்கோ எல்லா தரப்பும் உள்ளே வர்ற போது தான் அது எல்லாருக்குமான ஜுடிஷியரியாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ரீஜனல் வைஸ் நீங்கள் உத்தரப்பிரதேசம், ஆமாம், ரெண்டு விஷயம். ஒன்று ரீஜனல் வைஸ், உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் டெல்லிக்கு பாம்பேக்கெல்லாம் கொடுக்குற, உச்சநீதிமன்றத்தில் இடம் கொடுக்குற போது மணிப்பூருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கணும். அதுக்கான ஒரு மெத்தடை நீங்கள் எவால்வ் பண்ணணும். அது சட்டப்படியாக இருக்கணும், உங்கள் விருப்பப்படி இருக்கக்கூடாது. மூணாவது விஷயம் ரிசர்வேஷன். ரிசர்வேஷனில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் ஒன்று, பெண்களுக்கு ஒன்று, இந்த 2 ரிசர்வேஷனும் கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு பிறகு தேர்வு முறையில் அதாவது இந்த அரசியல் நிர்பந்தங்கள் இல்லாமல் ஒரு இண்டிபெண்டாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறை என்பது உருவாக்கப்படணும். அதுக்கு 2-3 சஜஸ்ட் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ரிட்டையர்டாக இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அதில் வந்து ஒரு செலக்டிவாக ஒரு வச்சுக்கலாம். உயர்நீதிமன்றத்தில் ரிட்டையர்டாக இருக்கக்கூடியவங்கள ஒரு இது, அதில் பொலிட்டிக்கல் இருக்கிறவங்களும் அவங்களையும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னா ஒரு பிரதிநிதித்துவம், ஒன்றிய அரசுக்கு ஒரு பிரதிநிதித்துவம், ரிட்டையர்ட் ஜட்ஜஸை வச்சுட்டு அந்த கமிட்டி, அதுபோல் ஸ்டேட்டில் ஒரு கமிட்டி, சென்ட்ரலில் ஒரு கமிட்டி வச்சு இது வந்து நீதிபதி நியமனத்துக்கான ஒரு அடிப்படை தகுதிகளை உருவாக்குங்க. அவர் குறைஞ்சது வந்து அவருக்கு ஒரு சட்ட அறிவு இருக்கணும், ஒரு அரசியல் சட்டப்படியான கண்ணோட்டம் உள்ள ஒரு நீதிபதியாக இருக்கணும், பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் அப்படின்றது தீவிரமாக இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம ஒரு கிரைட்டீரியா வைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு கான்ஸ்டபிள் தேர்வில் எஃப்ஐஆர் இருக்கவங்கள தேர்வு பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு 20,000 பேர் இருக்கிறாங்க, 20,000 பேர் நாங்கள் தேர்வு பண்ணுறோம், இதில் 20 மேலே எஃப்ஐஆர் இருக்குது, நாங்கள் மீதி இருக்க அத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் கிடையாது. மார்க்கெட்டில் இவ்வளோ பேர் எஃப்ஐஆர் இல்லாமல் இருக்கிற போது எஃப்ஐஆர் இருக்கிறவங்கள நாங்கள் ஏன் தேர்வு பண்ணணும், அது எங்கள் விருப்பம், நாங்கள் தான் அதை முடிவு பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் மார்க்கெட்டில் பல ஆயிரம் வழக்கறிஞர்கள் இருக்கிற போது ஏன் இந்த தீவிர சித்தாந்த சார்புள்ளவங்களும் நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க? இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்கள தேர்வு பண்ண கான்ட்ரவர்சி வராதுல்ல, அது ஏன் செய்ய மாட்டீங்க? அப்போ இங்கே ப்ரெஷர் இருக்குன்றதான காரணம். அப்போ இதையெல்லாம் வடிகட்டி ஓரளவு காமனாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அரசியல் சட்டம் கண்ணோட்டம் உள்ளவர், மக்கள் குறித்த அக்கறை உள்ளவர்கள், மக்கள் தொடர்புடையவர்கள், இதெல்லாம் அவங்க சமூக கண்ணோட்டம் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சில முறைகள், இந்தந்த பேசிக்காக அவருக்கு இருக்கணும், இவ்வளவு ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், இந்தந்த ஃபீல்டில் அவருக்கான அறிவு இருக்கணும், இதெல்லாம் ஒரு அடிப்படை தகுதியில் வரையறுத்து அதுக்குள்ள அப்ளிகேஷன் போட வச்சு, இவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கு, இதில் நாங்கள் இப்படி எவால்வேட் பண்ணுறோம், இந்த கமிட்டி இப்படி ஒரு விசிக்கு எப்படி பண்ணுறாங்க, விசிக்கு அப்ளிகேஷன் வாங்குறாங்க, அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் தேடுதல் குழு எல்லாம் போட்டு அதில் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு மார்க் அவார்ட் பண்ணி அதை வெளிப்படையாக பப்ளிஷ் பண்ணணும். அதே போல் நீதிபதிகளுக்கு பப்ளிஷ் பண்ணுங்கள், ஒப்பீனியன் கேளுங்க. வழக்கறிஞர் சங்கம் தான் பெஸ்ட்டாக கருத்து சொல்லக்கூடியவங்க நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் கருத்து சொல்கிறோம், எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி வடிகட்டி இந்தந்த காரணங்களால் இவர்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம் அறிவித்து தேர்வு பண்ணுங்க. என்ன பிரச்சனை? ஒன்றிய அரசு ரிப்போர்ட் என்ன கொடுச்சுன்னு பப்ளிக்காக போடுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ரிப்போர்ட்ஸ்ன்னு பப்ளிக்காக போடுங்க, எல்லாத்தையும் வெப்சைட்டில் போட்டு மக்கள் கருத்தை கேட்டு வெளிப்படையாக கொண்டு வாங்க. அதில் கூட சில குறைகள் இருக்கலாம், ஆனால் அதான் பெட்டரான ஒரு சிஸ்டமாக இருக்கும். இப்போ அடிப்படையில் வெளிப்படைத்தன்மை, சில அடிப்படை தகுதிகள், இதெல்லாம் வச்சக்கூடிய ஒரு சிஸ்டம் என்பது வேணுன்றதா, அது இப்படியான ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக அது இருக்கணும். இண்டிபெண்டன்ட் பாடி ஒன்று தேவைன்றதா நான் சொல்கிறேன். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக கொலிஜியம் குறித்தும் எப்படி நீதிபதிகள் தேர்வு செய்யப்படுறாங்கன்றது விரிவாக விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி தோழர்.